அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்குழு PSSM தமிழ் யூரோப் சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்தை கூறப்பட்டு தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறி தியானம் ஒரு இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்றைய பிரதம பேச்சாளர் சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் திருப்புகழில் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பில் பேசுவார்கள். இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோ சுந்தர்லிங்கம் மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். லண்டனில் இருந்து நடைபெறும் இணையவழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றி உரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். இந்த உலகிலே பிறவி எடுத்திருக்கும் சாதாரண மனிதர்களாகிய எம்மை வழி நடத்துவது எமது மனம். எமது மனதில் ஏற்படும் பல்வேறு எதிர்மறையான சிந்தனைகளினால் நாம் மனக்குழப்பம் அடைகின்றோம். கோபம், பொறாமை, எதிர்காலம் பற்றிய பயம், கடந்த கால கவலைகளிலிருந்து மீள முடியாமை போன்றவற்றால் எமது மனம் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் போது எம்மால் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியாது. இத்தலத்திலே நாம் மேற்கொள்வது விழிப்புணர்வு தியானமாகும். விழிப்புணர்வு தியானத்தின் மூலமே எமது மனதினை பக்குவப்படுத்த முடியும். தியானம் என்பது ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டி. தியானத்தின் போது எமது இயற்கையான சுவாசத்தின் மேல், அதாவது உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் விழிப்புணர்வுடன் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி எமது மனதினை பக்குவம் அடைய செய்ய முடியும். இதனால் எமது புத்தி கூர்மையாகும், அறிவாற்றல் அதிகரிக்கும், எம்முள்ள இறை சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இத்தகைய மனப்பக்குவத்தை அடையும் போது நிதானமாக சிந்தித்து ஆக்கபூர்வமாக செயற்பட்டு அமைதியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த தியானத்தினை 5 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் மேற்கொள்ளலாம். ஆரம்ப நிலை தியானிகள் தொடர்ந்து 41 நாட்கள் தியானம் செய்தால் பல நன்மைகளை உணர முடியும். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தியானத்தின் போது தவிர்த்துக் கொள்ள முடியும். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. இன்று தியானத்தின் போது ஒரு மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இப்பொழுது அந்த இசையுடன் இணைந்து நாங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி, வணக்கம். 2, 3, 4, 5
இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். என்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்து சந்தோஷமாக நமது கைகளை 15 வினாடிகள் தட்டிக் கொள்வோம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் இத்தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மற்றும் மன அமைதியை தரும் இனிமையான இசையையும் கனடாவிலிருந்து வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும், இத்தியான நிகழ்வினை பதிவு செய்து கொண்டிருக்கும் லண்டனில் இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கும் சகல உதவிகளையும் வழங்கி இயங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சரோ மாஸ்டர். நீங்களும் மிகவும் அருமையாக தியானத்தை வழிநடத்தினீர்கள். தொழில்நுட்ப காரணமாக இன்று இசை இடையில் நின்று விட்டாலும் நாங்கள் தியானத்தை முடித்துக் கொன்றோம். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இன்றைய சிறப்பு பேச்சாளர் 1 மினிட் நான் இதை பின் பண்ணிட்டு சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா நீங்க வணக்கம். நாங்கள் உங்களை தெரியும், சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் எங்களுடன் பல காலமாக பயணித்து வருகின்றார்கள். எங்களுக்கு பல சைவ சித்தாந்த விளக்கங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தை அதன் அடிப்படைகளை பற்றி எங்களுக்கு கூறி வருகின்றார்கள். இவர்கள் மிகவும் ஆன்மீக பயணத்தில் மிகவும் விருப்பத்துடன் பணியாற்றி வருகின்றார்கள். குழந்தைகள், அதாவது லண்டனில் இருக்கும் பல குழந்தைகளுக்கு 1920ஆம் ஆண்டு தொடக்கம் லண்டன் இருக்கும் சைவ குழந்தைகளுக்கு எல்லாம் மிகவும் சிறப்பாக இந்த சைவ சித்தாந்தங்களை படிப்பித்து வருகின்றார்கள். உங்களுக்கு அவரை பற்றி எங்களோட தளத்தில் தெரிந்தவர் என்றபடியா நான் அவரை பற்றி கூற வேண்டிய அவசியமில்லை. இன்று அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருப்புகழில் சைவ சித்தாந்தம். அப்ப சைவ சித்தாந்தத்தை கொண்டு அதை எங்களுக்கு இப்பொழுது எடுத்து வழங்க வருகின்றார்கள். அம்மா, பொழுதைய தளம் உங்களிடம் கையளிக்கின்றேன். நீங்கள் உங்களோட பேச்சை ஆரம்பிக்கலாம். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். உங்களுடைய அறிமுகத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிற்றம்பலம். கணபதியின்றிட கலங்கும் வல்வினை, கணபதியின்றிட காலனும் கை தோடும், கணபதியின்றிட கருமாதலால், கணபதியின்றிட கவலை தீருமே.
திருச்சிற்றம்பலம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இறைவனை வணங்கி பின்பு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த பல சந்திப்புகளில் நாம் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைகளையும் பல்வேறு விளக்கங்களையும் பார்த்திருந்தோம். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் திருப்புகழில் சைவ சித்தாந்தம் என்பதாகும். சங்க காலத்தில் இருந்து சமகாலம் வரை நாம் சைவ சித்தாந்த பதிவுகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் 5ஆம் நூற்றாண்டில் திருமூலரால் இயற்றப்பட்ட திருமந்திரத்தில் தான் சைவ சித்தாந்தம் என்ற சொல் முதலில் கையாளப்பட்டுள்ளது. 1421வது அவருடைய பாடலில் சைவ சித்தாந்தம் என்கின்ற அந்த சொல்லை முதலில் அவர் வைத்தது திருமூலரே ஆகும். பின்பு தேவார திருவாசக பாடல்களில் சைவ சித்தாந்தத்தை முதன்மையாக வைத்து எமது சமய குரவர்கள் 4 பக்தி ரசம் சொட்ட சொட்ட பாடியுள்ளார்கள். அதன் பின்பு 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மெய்கண்டார் தான் அருளிய சிவஞான போதத்தில் சைவ சித்தாந்தத்திற்கு பெரும் விளக்கம் கொடுத்து அது ஒரு தலையாய நூலாகவே இன்றும் விளங்குவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து மற்ற அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகியவர்களும் அவர்களோடு உண்மை விளக்கத்தை கூறியவர் மனவாசகம் கடந்த தேவநாயனார், திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார், திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார், முறையே திருவுந்தியார், திருக்களிட்டுப்படியார் என்பவற்றையும் அருளி செய்தார்கள். அதன் பின்பு 15ஆம் நூற்றாண்டில் வந்தவரே அருணகிரி நாதர் ஆகும். நாம் அவரை பற்றி முன்பும் ஒரு சந்திப்பில் முழுமையாக அவருடைய சரிதையை பற்றி பார்த்திருந்தோம். அதன் பின்பு கந்தர் அனுபூதியும் சைவ சித்தாந்தமும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். ஆகவே இது முதல் தடவையாக நாம் பார்ப்பதல்ல அருணகிரிநாதரின் பாடல்களை பற்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்புகழில் எப்படி அவர் சைவ சித்தாந்தத்தை கொண்டு வந்துள்ளார் என்று. 8ஆம் நூற்றாண்டில் வந்த ஆதிசங்கரால் இந்து சமயம் 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அதில் சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌரம், சௌரம், காணாபக்தியம் என்று 6 பெரும் பிரிவுகளாக அவர் இந்து சமயத்தை பிரித்திருந்தார். அதிலும் சைவம், வைஷ்ணவம், சாக்தம் என்ற 3ம் கூடிய பெரும் பிரிவுகளாக இருந்து அந்த காலத்தில் மக்கள் அந்த 3 சமயங்களையும் அந்த 3 சமயங்களையும் வெவ்வேறு சமயம் மாதிரி பார்த்து சைவத்தை வழிபடுபவர்கள் சிவபெருமானையே முழு முதல் கடவுள் என்றும், வைஷ்ணவர்கள் இல்லை விஷ்ணுவே முழு முதல் கடவுள் என்றும், சாக்தத்தில் வழிபடுபவர்கள் இல்லை சக்தியே முழு முதல் கடவுள் என்றும் நினைத்து அவர்களுக்கிடையே ஒரு பெரிய பிளவு இருந்தது. அவற்றையெல்லாம் ஒன்று இல்லாமல், அந்த பிளவை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது அருணகிரிநாதரின் நோக்கமாக அமைந்தது. அதற்கு அவர்
திருப்புகளையும் வேறு பல நூல்களையும் இயற்றினார். அதில் பெரும்பாலாக திருப்புகளில் அவர் செய்த ஒரு பெரிய நன்மை என்னவென்றால், இந்த திருமாலிற்கு முருகன் மருமகன், சக்திக்கு அவர் மைந்தன், லக்ஷ்மிக்கு முருகன் மருமகன், வள்ளியின் கணவன், சிவபெருமானின் புதல்வன் என்று தெய்வங்களுக்கு இடையே உறவு பாராட்டி, நீங்கள் எல்லாம் பிரிந்து இப்படி வெவ்வேறு பக்கத்தில் போக வேண்டியதில்லை, அவர்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தில் ஆக்களே என்ற மாதிரி இந்த பாமர மக்களுக்கு எப்படி கொண்டு போய் அதை விளங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி திருப்புகழ் மூலமாக மிகவும் அழகாக, பிகாஸ் அவருடைய பாடல்கள் நல்ல இசையுடன் உள்ள பாடல்களாகவும் சந்தத்துடன் நிறைந்த தாளக்கட்டுள்ளதாகவும் இருந்தது. ஆகவே இசைக்கு இசையாதவர்கள் எவரும் இல்லை என்பது பழமொழி. அதற்கும்படி அவர் பாமர மக்களிடையே கொண்டு போய் இவற்றை அழகாக சேர்த்தார். சேர்த்து நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த சமயம் ஒன்றும் இது எல்லாம் வெவ்வேறு அல்ல, அவர்கள் கடவுள்மார்களுக்கிடையே நீங்கள் பிளவுகளை நினைத்து நீங்களும் சண்டைகளை பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவற்றை ஒவ்வொரு தான் போன கோயில்கள் எல்லாவற்றிலும் இந்த திருப்புகழை பாடி அந்த மக்களுக்கு விளக்கங்களை தெரிவித்தார். அது மிகவும் உன்னதமான ஒரு செய்கையாக அமைந்தது. இதன் பின்பு நாம் பார்த்தோமேயானால் அருணகிரிநாதருடைய அடிப்படை கொள்கையை விளக்கும் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள் உண்மையே திருப்புகழின் அடிநாதமாக விளங்குகின்றது. இதில் முதலாவதாக நான் எடுத்துக்கொண்டது வயலூரில் அவர் பாடிய ஒரு திருப்புகழ். அதில் அரி மருகோனே நமோ நம என்று சொல்லி அந்த பாடல் தொடங்குகிறது. அந்த பாடலின் எண் 900. இதில் நேரத்தை கருதி நான் அந்த சைவ சித்தாந்தத்தோடு ஒன்றிய அந்த வரிகளை மட்டுமே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். மற்றவற்றை நீங்கள் அந்த நம்பரை உங்களுக்கு அந்த எண்ணை நான் உங்களுக்கு தருவதனால் நீங்கள் அதை போய் உங்களுடைய பின்பு பார்த்து முழு பாடலையும் அதை பார்த்து நீங்கள் பாடி மகிழலாம். அதில் அவன் கூறுகின்றார், ஏதும் சிலது அறியா ஏழை நான் உன் பதிபசு பாச உபதேசம் பெற வேண்டும். பதிபசு பாச உபதேசத்தை நீ எனக்கு அருள வேண்டும் என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் கேட்டு பாடிய பாடல். உலகியல் உணர்வுகளை நீக்கி இந்த முப்பொருள் ஞானத்தை எனக்கு அருள வேண்டும் நீ என்று அவர் முருகப்பெருமானை இந்த பாடல் மூலமாக கேட்கின்றார். இதிலும் அரிமருகோனே என்றுதான் இந்த பாடலை தொடங்குகின்றார். நீ விஷ்ணுவுக்கு மருமகனாகத்தானே இருக்கிறாய் என்று சொல்லித்தான் அந்த பாடலையும் உறவு முறை பாராட்டித்தான் அதிலேயும் கூறுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக 1307வது திருப்புகழில் முருகனும் சிவனும் ஒன்றே என்று கருதக்கூடியதான திருப்புகழை பாடுகின்றார். அவரை பொறுத்த மட்டில் அவர் சிவனையும் முருகனையும் வெவ்வேறாக நினைக்கவில்லை. அதனால்தான் சிவபெருமானுக்கு உரியதாக உள்ள இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் அனைத்தையும் சிவபெருமானுக்கு கூறிய அந்த அவருடைய இயல்புகள் குணவகைகள் எல்லாவற்றையும் முருகன் மீது ஏற்றி பாடுகின்றார் திருப்புகழில். அவரை பொறுத்த மட்டில் அவர் 2 பேரும் வித்தியாசம் என்று அவர் யோசிக்கவில்லை. அதில் அவர் கூறுவது, இது உங்களை அனைவருக்கும் அதிகமாக தெரிந்த ஒரு திருப்புகழாக இருக்கும். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி என தொடங்குகின்றது இந்த திருப்புகழ். இதில் பின்பு உள்ள வரிகளில் வருகின்றது, அயன் எனவாகி அரி எனவாகி அரண் எனவாகி அவர் மேலாய் என்று சொல்லுகின்றார். இந்த படைத்தல் தொழில், காத்தல் தொழில்,
அழித்தல் தொழில்களை செய்பவர்களாகவும் நீ இருந்து அதற்கு மேலாகவும் இருப்பவர் நீ என்று கூறுகின்றார். அதேதான் சைவ சித்தாந்தமும் கூறுகின்றது. நாம் இந்த உலகத்தை அவர் எப்படி படைத்தார் என்பதையெல்லாம் நாம் அந்த சைவ சித்தாந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்த்திருந்தோம். அதில் சிவ தத்துவத்தில் தான் இருந்து இந்த ஐந்தொழில்களையும் செய்வதற்காக சுத்த மாயையில் இருந்து நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று 5 இடங்களையும் 5 தொழில்களையும் செய்வதற்காக அவர் செயற்படுத்திய அந்த இடங்களே சுத்தமாயில இருந்து தோன்றிய அந்த 5 தத்துவங்களும் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதேதான் இவர் சொல்கின்றார். இந்த 3 தொழில்களையும் செய்பவனும் நீதான், அதற்கு மேலாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருப்பவனும் நீயேதான் என்று அவர் இதில் கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதில் சிவபெருமானுக்கு சொன்ன அவ்வளவத்தையும் இவர் முருகனின் மீது போட்டு பாடுகின்றார். முருகனேதான் அதை செய்கின்றான் என்று சொல்லி பாடுகின்றார். அதற்கு காரணம் அவர்களை 2 பேரையும் வேறையாக நினைக்கவில்லை. அடுத்ததாக காச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமோடும் உள்ளத்தே நாடி என்பது சிவஞான சித்தியார் கூறுவதாவது. சிவஞான சித்தியார் அருள்நந்தி சிவாச்சாரியாரால் அருளப்பட்ட நூலாகும். அதில் அவர் இப்படி கூறுகின்றார். அதனுடைய கருத்து என்னவென்றால், நாம் இந்த பாச ஞானம் என்று சொல்வது நாம் இந்த உலகியலை வாழ்வதற்காக இறைவனால் எமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கருவிகரணங்கள், இவற்றை கொண்டு நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை நாம் அறிய முடியாது. ஆகவேதான் அதை அறிவதற்கு எமக்கு அவனின் அருள் வேண்டும். அவனின் அருளை கொண்டுதான் நாம் அவனை அறியலாமே தவிர, நாம் இந்த பாச ஞானம் பசு ஞானத்தில் இருக்கும் பொழுது எம்மால் அவனை உணர முடியாது என்பதை அவர் அந்த சிவஞான சித்தியாரில் கூறுகின்றார். அதையேதான் அருணகிரிநாதரும் தன்னுடைய 367வது திருப்புகழில் அவர் கூறுகின்றார். அரவு புனைதரு புனிதரும் வழிபட மழலை மொழி கொடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமானே என்று பாடுகின்றார். அந்த அறிவை அறிவதுதான் அதனுடைய பொருள் என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு அந்த திருவிளையாடல் புராணத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாதபடியால் அவரை முருகன் சிறையில் அடைத்தார் என்று. ஏனென்றால் இந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாதபடியால். அதைத்தான் இவர் இதில் கூறுகின்றார். அந்த அறிவை அறிவதுதான் அதனுடைய பொருள் என்று சொல்லி, ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம், அருணகிரிநாதர் இந்த புராணங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய திருப்புகழில் கொண்டு வந்து நமக்கு அதையும் விளங்கப்படுத்துகின்றார். பலவிதமான நன்மைகளை மக்கள் அவற்றின் திருப்புகழ் மூலம் அடையக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் இதுதான் என்று அவர் அதையும் இந்த பாடல் மூலமாக விளங்கப்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. இதுவரை நாம் பதியை பற்றி பார்த்தோம். அதாவது பதி பசு பாசத்தில் இவ்வளவும் பதியை பற்றி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று பார்த்தோம். நேரம் குறைவாக இருப்பதனால் நாம் 1-2 பாட்டுகளையே தான் ஒவ்வொன்றுக்கும் உதாரணமாக எடுத்து கூற வேண்டும். ஆகவே இனி நாங்கள் பசு உயிர் கொள்கையை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார், பசுவை பற்றி, எமது ஆன்மாவை பற்றி, எமது உயிரை பற்றி என்ன கூறியிருக்கின்றார் என்று பார்த்தோம். அதில் முதலாக சைவ சித்தாந்தம் எமது உயிரை பற்றி, ஆன்மாவை பற்றி என்ன கூறியிருக்கின்றது. சைவ சித்தாந்தம் சொல்கின்றது,
எமது ஆன்மா தன்னுரிமை இல்லாதது. அறிவித்தால் அன்றி அறியும் நிலை இல்லாதது. சார்ந்ததன் வண்ணமாதல், எண்ணத்தில் தான் சார்ந்து இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை எடுக்கக்கூடியது. இப்போ ஒரு பளிங்கை நாம் வைத்து விட்டு அந்த பளிங்குக்கு பக்கத்தில் வேறு ஒரு நிறப்பொருளை வைத்தோமே ஆனால் அந்த பளிங்கு அந்த நிறத்தை தன்னிடம் எடுத்து தான் அந்த நிறம் உள்ள பளிங்கு என்ற மாதிரி காட்டிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி எமது ஆன்மா எண்ணத்தில் உடன் சேர்ந்து இருக்கின்றதோ அதில் அழுந்தி அதனுடைய தன்மையை அதுவும் அடைந்துவிடும். அப்படியான தன்மை உள்ளது. அடுத்தது, அதற்கு 3 விதமான குணங்கள் உண்டு. ராசிதம், தாமதம், சாத்வியம் ஆகிய 3 வகையான குணங்களை உடையது. மற்றது சாக்கிரம், சொற்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீனம். அதை தமிழில் சொன்னால் விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் ஆகிய 5 விதமான அவத்தைகளை கொண்டது. அதை உயிர்நிலை என்று சொல்வார்கள். ஐ திங்க் அடுத்த முறை மேபி நாங்கள் அதை பற்றி கூடுதலாக பார்க்கலாம் என்று நான் யோசிக்கின்றேன். ஏனென்றால் அந்த அவத்தைகளை பற்றி நாம் இன்னும் பார்க்கவில்லை முன்பு. எமது உயிர் 5 விதமான நிலைகளில் தொடர்ந்தும் சுழன்று கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் அவர் அதில் 5 விதமான அவத்தைகளை கொண்டது என்று சைவ சித்தாந்தம் அதை கூறுகின்றது. மேற்குறிப்பிட்ட இந்த இதுகளோடு எப்படியாக திருப்புகழில் அருணகிரிநாதர் ஆன்மாவை பற்றி விவரிக்கின்றார் என்று பார்த்தோமேயானால், அவர் கூறுகின்றார் தன்னுடைய 1221வது பாடலில். இந்த பாடல் எண்ணிக்கைகளை நான் கூறும் பொழுது நீங்கள் அதை நோட் பண்ணி வைத்தீர்களானால் உங்களுக்கு திருப்பி அவற்றை பார்க்கிறதற்கு உதவியாக இருக்கும் நினைக்கின்றேன். ஊனேர் எலும்பு சீச்சி மலங்களோடே நரம்பு கசுமாலம் என்று தொடங்கி பின்பு கூறுகின்றார், நான் ஆர் ஒடுங்க, நான் ஆர் வணங்க, நான் ஆர் மகிழ்ந்து உனை ஓத, நானார் இறங்க, நானார் நடந்து விழ, நான் யார் என்று சொல்லுகின்றார். சதை, எலும்பு, மலம், நரம்பு ஆகிய இந்த அழுக்குகள் நிறைந்த இந்த உடம்பிலே என்னுடைய ஆன்மா அடைபட்டு கிடக்கின்றது என்று கூறுகின்றார். இந்த ஆன்மாவை, இப்படியான அழுக்குள்ள ஆன்மாவை இந்த உடம்பில் எனது ஆன்மா இருக்கின்றது. நான் எனது கர்ம வினைகளினால் நோயுற்று திரியும் நாயை விட கீழானவன் என்று தன்னை அவர் குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு நான் அருணகிரிநாதருடைய கதை சுயசரிதையை பற்றி படிக்கும் பொழுது பார்த்திருந்தோம். அவர் தன்னுடைய கர்ம வினைகளின் காரணமாக தனது வாழ்க்கையில் அவர் பல பிழைகளை விட்டு அதனால் அவருக்கு தொழுநோய் எல்லாம் உண்டாகி அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். அதேதான் இதில் குறிப்பிட்டார். தன்னுடைய பாடல்களில் அதை பல தடவைகளில் தன்னுடைய குற்றங்களை நினைத்து அவர் வருந்துகின்றார். அதில் அவர் இதில் கூறுகின்றார், இந்த கர்ம வினைகளினால் நான் நோயுற்று திரியும் நாயை விட கேவலமாக இருக்கின்றேன் என்று சொல்லி, இப்படியான எனக்கு உன்னை பாடவோ உன்னை வணங்கவோ எதைத்தான் செய்வதற்கு எனக்கு முடியும்? என்னால் நானே நினைத்து என்னை எதுவும் என்னால் செய்ய முடியுமா? உன்னுடைய உதவி இல்லாமல் நான் எதை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் இதில் கூறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் சைவ சித்தாந்தத்தில் என்னத்தை எங்களுடைய ஆன்மாவை பற்றி சொல்லினார்களோ, எமக்கு நாமவே எதையும் செய்யும் தன்மை இல்லாதது, அறிவித்தால் அறியும் தன்மையே எமக்கு உண்டு என்பதை இவருடைய பாடலிலும் நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பாசத்துக்கு போனோமே ஆனால், பதி பசி இரண்டையும் பார்த்து விட்டோம். இப்பொழுது பாசத்துக்கு போனோமே ஆனால்,
பாசத்தில் வழக்கமாக ஆணவம், கன்மம், மாயையை பற்றி தான் நாம் பார்ப்பது வழக்கம். ஆனால் சைவ சித்தாந்தம் அதில் மாயேயம், திரோதம் என்கின்ற 5ஐயும் கூறுகின்றது. ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம், திரோதானம், இந்த 5ஐயும் மலங்களாகவே அது கூறுகின்றது. அதில் இவர் தன்னுடைய 201வது திருப்புகழின் கீழ் அதை பற்றி என்ன கூறியிருக்கின்றார் என்று பார்ப்போம். அவா மரபு இனா வசுதை காணும் மடவார் எனும் அவர் கனவில் வாழ்வு என்று உணராதே என்று தொடங்கி திரோதமலம் ஆறும் அடியார்கள் அருமாதவர் தியானமுறும் பாதம் தருவாயே என்று கேட்கின்றார். அதன் கருத்தை பார்த்தால், இந்த ஆசை என்பதே எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு நடந்தவற்றை இந்த பாடலிலும் நினைத்து கவலைப்படுகின்றார். சொல்கின்றார், அந்த பெண் ஆசையே தனக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டது என்று. அதனை அவர் கூறி சொல்கின்றார், பாம்பின் வாயில் அகப்பட்டு துன்பமுறும் தவளையின் கதியாக இருக்கின்றது, அடைந்து விட்டேனே என்றும், இதனால் சிவாய என்ற திருமந்திரத்தை ஒருபோதும் நினைக்காத அறிவிலியாக என்னை படைத்து விட்டாயே, ஆனால் அவற்றை எல்லாம் மன்னித்து என்னை உன்னுடன் இன்புற வருக என்று நீ அழைக்க மாட்டாயா என்று கேட்கின்றார். உன்னை பின்பு சொல்லுகின்றார், அந்த திரோதம் என்கின்ற மறைத்தலை பற்றி கூறுகின்றார். திரோதான சக்தி என்பது ஒரு மறைப்பு சக்தியாக உண்மையில் இருக்கின்றது. அந்த மறைப்பு சக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவம் குறைய குறைய அந்த மறைப்பு சக்தியும் குறைந்து அருட்சக்தியாக மாறிக்கொண்டு வரும். ஆணவம் முழுவதுமாக வலுவிழக்கும் நேரத்தில் அந்த அருட்சக்தி, திரோதான சக்தி மறைந்து முழுவதுமாக திருவருளால் நாம் ஆட்கொள்ளப்படுவோம். அதுவே இருவினியொப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்று சைவ சித்தாந்தம் கூறுவது அதுவே ஆகும். அதில் அந்த இவர் சொல்லுகின்றார், அந்த மறைத்து நிற்கின்ற அந்த மறைத்தல் தொழில் தவ முனிவர்களிடமும் மற்ற அரிய பெரிய தவம் செய்யும் முனிவர்களிடமும் உண்மையான மெய் அடியார்களிடமும் அந்த மறைத்தல் தொழில் இருக்க மாட்டாது. அவர்கள் அதில் நின்று அந்த மறைத்தல் நீங்கிவிடும், அவர்களை விட்டு நீங்கிவிடும். அப்படி நீங்கிய நேரத்தில் அவர்கள் உன்னுடைய தியானத்திலேயே என்றும் இருப்பார்கள். அப்படியானவர்களினுடைய திருவடியை, அப்படியானவர்கள் வணங்குகின்ற உன்னுடைய திருவடியை நீ எனக்கு தருவாயா என்று அந்த பாடலில் அவர் கேட்கின்றார். அவர் தான் செய்த பிழைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து அவற்றையெல்லாம் நீக்கி, எனக்கு உன்னுடைய திருவடியை நீ தர வேண்டும், எனக்கு முத்திதான் வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டு பாடிய பாடல்களே இந்த நான் இப்போ கூறுகின்ற இந்த திருப்புகழ் பாடல்களாக இருக்கின்றதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் ஆணவத்தை பற்றி என்ன கூறியிருக்கின்றார் என்று பார்த்தால், 1045வது திருப்புகழில் அமலவாயு ஓடாத கமல நாவி மேல் மூல அமுத பானமே மூல அனல் மூல அசை குறாது பேராத விதமும் மேவி ஓவாது எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே என்று கேட்கின்றார். அதாவது முதலில் அந்த அமலவாயு ஓடாத என்று சொல்வது யோக சாஸ்திரத்தை இதில் கொண்டு வருகின்றார். நீங்கள் திருமூலருடைய திருமந்திரம் படித்தவர்களுக்கு அந்த யோக சாஸ்திரம் மிகவும் விளக்கமாக இருக்கும். அதில் மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி கொண்டு போகின்ற அந்த பகுதியைத்தான் அவர் இதில் முதல் கூறுகின்றார். அப்படியாக
இருந்து அந்த குண்டலினி சக்தி வந்து சகஸ்ர தலத்தை அடையும் பொழுது நான் எனது என்கின்ற அந்த ஆணவம் இல்லாமல் போய், நான் எனது என்னும் ஆணவம் இல்லாமல் போய் எல்லாம் நானே என்கின்ற நினைவு நான் காண்பது அனைத்தும் இறைவனே ஆகும் நிலை உண்டாகும். வேறு எந்த ஒரு பொருளுமே தோன்றாமல் எல்லாமே இறைவனாகவே இருக்கும் நிலையை அவர்கள் அடைவார்கள். எங்குமே பார்க்கும் இடமெல்லாம் இறைவனை தவிர அவர்கள் காண்பது வேறு எதுவுமே இருக்காது. அந்த நிலையை தான் இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாங்கள் கண்ம வினையை பற்றி பார்த்தோமேயானால் 205வது திருப்புகழில் கூறுகின்றார், இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மல மூட என்று அந்த பாடலில் வருகின்றது. அவர் கூறுவதாவது, இருவினை புனைந்து, புண்ணியம் பாவம் ஆகிய இரு வினைகளையும் கடந்து சிவயோக நிலையில் நிலைத்து ஞான விழிமுனை திறந்து, அறிவு கண்ணாகிய நெற்றிக்கண் திறந்து பிறவிக்கு காரணமாக இருப்பது இந்த கண்ம வினையே ஆகும். நாம் முன்பு பார்த்திருந்தோம், இது சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்னும் 3 வகையாக இந்த கண்ம வினை மேல் இருக்கின்றது. நாம் இங்கு வந்து பிறக்கும் பொழுது சஞ்சிதம் என்கின்ற வினையோடு நாம் வந்து சேருகின்றோம். இங்கு வந்து சேர்ந்ததும் அந்த சஞ்சிதத்தில் ஒரு பகுதியை எடுத்து இறைவன் எமக்கு அவன் தன்னுடைய கருணையால் எமக்கு எல்லாவற்றையும் உண்டாக தந்தால் எம்மால் அதை அனுபவிக்க முடியாது என்பதனால் அவன் தன்னுடைய கருணையால் அந்த எந்த நேரம் எதை கொடுக்க வேணும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும், எப்பொழுது அந்த ஆன்மாவால் அதை தாங்க முடியும் என்பதை பார்த்து எமக்கு அதில் ஒரு பகுதியை எடுத்து பிராரத்தமாக இந்த பிறவியில் தருகின்றான். நாம் அதை அனுபவிக்கும் பொழுது நாம் மேலும் வினைகளை ஈட்டுகின்றோம். அதுதான் நாம் விடும் பிழையாகும். மேலும் வினைகளை ஈட்டி அது திரும்பவும் நாம் முன்பு கொண்டு வந்ததில் பாவித்தது போக மிச்சமாக இருக்கின்ற அந்த சஞ்சிதத்தோடு நாம் தற்பொழுது ஈட்டிய ஆகாமியமும் சேர்ந்து சஞ்சிதமாக அடுத்த பிறவிக்கு போகின்றது. இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் இதற்கு இருந்து நாங்கள் எப்படி மீளுவது? அப்ப நெடுகவே இப்படி பிறவியும் இதுவும் தொடர்ந்து கொண்டே வரப்போகின்றது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்கும் சைவ சித்தாந்தம் வழி கூறுகின்றது. அது சொல்கின்றது, நீ செய்பவர் நான் எனது என்பதை விட்டு நீ செய்வது எல்லாம் இறைவனேதான் உனக்கு வழி நடத்த வேண்டும் என்று எல்லா பொறுப்பையும் அவனிடமே கொடு. அவனையே கேள், நீ எப்படி என்னை வழி நடத்த போகின்றாயோ உன்னுடைய விருப்பப்படிதான் நான் நடப்பேன். எல்லாமே உன்னுடையது, என்னுடையது என்று இந்த உலகில் எதுவுமே எனக்கு இல்லை என்று அவனிடம் நாம் எப்பொழுது நம்முடைய பொறுப்பு முழுவதையும் கையடிக்கிறோமோ அன்றே அவன் உங்களை வழி நடத்த தொடங்குவான். அப்படி வழி நடத்தும் பொழுது எங்களுடைய இந்த ஆகாமியம் நாம் ஈட்ட மாட்டோம். ஈவன் அது ஈட்டினாலும் அதில் மாணிக்க வாசகர் ஒரு பாடலில் சொல்கின்றார், அன்றோ இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு உனக்கு உண்டோ, எண்தோள் முக்கண் என்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று அவர் கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை கூறும் பொழுது உண்மையாகவே மெய் சிலிர்க்கின்றது எனக்கு. ஏனென்றால் அவர் சொல்கின்றார், நான் எல்லாவற்றையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் ஐயா, இனி நான் ஏதாவது பிழை செய்தேனே ஆனால் அது உன்னுடைய பொறுப்பு, அது என்னுடைய பொறுப்பு அல்ல, நான் உன்னிடமே என்னுடைய எல்லாவற்றையும் தந்து விட்டேன் என்று கூறுகின்றார். அப்படியான ஒரு நிலையை நாம் அடையும் பொழுது அந்த ஆகாமியம் இல்லாமல் போகும்.
அதே நேரம் நாம் கொண்டு வந்து பாவித்த பிராரதத்தின் மிகுதியாக இருந்த சஞ்சிதத்தையும் இல்லாமல் செய்து இறைவன் நம்மை தன்னோடு சேர்த்துக் கொள்வான். இதுவேதான் சைவ சித்தாந்தம் எப்படியாக நாம் இறைவனை அடையலாம் என்பதற்கு நமக்கு பல வழிகளை நமக்கு போதிக்கின்றது. இவற்றை நாம் கருத்தில் கொண்டு நாம் எம்முடைய செயல் எதுவுமே இல்லை என்று நாம் வாழ்ந்தால் இந்த ஆகாமியத்தை நாம் ஈட்டாமல் இருக்கலாம் என்பதை இந்த கர்ம வினைகளை பற்றி அவர்கள் சொல்வதிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது மாயைக்கு போனோமேயானால், இந்த பிரபஞ்சம் மாயையால் ஆனது. இதில் நாம் பார்த்தோம் 36 தத்துவங்களை இறைவன் எமக்கு தந்துள்ளான். இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு தேவையானது. அவற்றில் சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24 ஆக 36 தத்துவங்கள் என்று நாங்கள் சித்தாந்த அடிப்படைகளை பார்க்கும் பொழுது பார்த்திருந்தோம். அதனோடு அவற்றின் விரிவுகளாக 60 தாத்துவாக்களும் எமக்குள் உள்ளது. எமது உடம்பில் உட்கருவிகளாக 60 தாத்துவாக்களும் இருக்கின்றன. எல்லாமாக 96 தத்துவங்கள் ஆகும். இவற்றை திருமூலருடைய திருமந்திரத்திலும் நீங்கள் அடிக்கடி வருவதை காணலாம். அவரும் இவற்றை தன்னுடைய சூத்திரங்களில் நிறைய கூறியிருக்கின்றார். இதில் அருணகிரிநாதர் இதை தன்னுடைய திருப்புகளில் எப்படி கூறியிருக்கின்றார் என்று நான் அவருடைய திருப்புகள் வாசிக்க இருக்கின்றேன். இதில் நான் கூறும் பொழுது நீங்கள் அந்த எண்ணிக்கைகளை நீங்களே கணக்கெடுத்து கொள்ளலாம். அவர் கூறுகின்றார், 6 6 5 5 6 6 5 5 6 6 5 5 6 4 6 ஆய. அப்ப நீங்கள் இதை கூட்டி பார்த்தீர்களானால் 96 வரும். பின்பு சொல்லுகின்றார், சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற ஆரணாகமங் கடந்த கலியான என்று அந்த திருப்புகழ் தொடர்ந்து போகின்றது. இதில் அவர் தான் இறைவனுடைய தன்மையை அடைய வேண்டும் என்று அவர் கேட்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் அவர் கூறுகின்றார், அந்த 96 தத்துவங்களையும் கடக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகில் வாழ்வதற்கு இந்த 96 தத்துவங்களும் நமக்கு தேவையானவை. அவற்றை இறைவன் நமக்கு தந்துள்ளான். பின்பு நாம் முத்தியை அடையும் பொழுது நமக்கு இந்த தத்துவங்களை நாம் கடக்க வேண்டும். அதாவது இந்த நான் முன்புள்ள பாடலில் பார்த்தோம், நாங்கள் இந்த பசுஞானத்தால் இறைவனை அடைய முடியாது. அவனுடைய அருளால் மட்டுமே தான் நாம் அவனை அடைய முடியும். ஆகவே இவற்றை விட்டு நாங்கள் நீங்கும் நிலை ஒரு நாள் வரும். அந்த நேரம் நாங்கள் யோசிப்போம், இந்த உடலுக்கும் எனது உயிருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இவற்றிலிருந்து நான் நீங்க வேண்டும். ஆகவேதான் மாணிக்க வாசகரும் ஒரு இடத்தில் கூறுகின்றார், வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன ஐயா அரணே ஒவ்வொன்று சொல்கின்றார். என்னால இந்த மாறக்கூடிய, திரிவுபடக்கூடிய, பழுதாகக்கூடிய இப்படியான இந்த உடம்பில இன்னும் என்னால இருக்க முடியாது ஐயா, நான் வெளிக்கிட வேண்டும் இந்த உடம்பை விட்டு என்று அவர் சொல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அவருடைய சிவபுராணத்தில். அதையேதான் இவரும் கூறுகின்றார். வேறுபட்டதாக விளங்குகின்றதும் வேத ஆகமங்களை கடந்ததும் உபதேச கலியாகிய சித்தாந்தத்தால் கூட கூறுவதற்கு ஒண்ணாததும் எல்லாமாகவும் விளங்கி மனம் கடந்ததான மௌன இன்ப முத்தியை அடைந்து சிந்தை ஒருமைப்பட்டு நான் அசைவுகள் யாவும் அடங்கும் நிலையை என்று பெறுவேனோ என்று கேட்கின்றார். அப்ப கடைசியாக அவர் இறைவனிடம் கேட்டது
தனக்கு இறைவந்த தன்மைகள் இவை எல்லாவற்றையும் கடந்து எல்லாமாக விளங்கி மனம் கடந்த மௌன நிலையை அடைய வேண்டும் என்று இவர் முருகப்பெருமான் சும்மா இரு சொல்லற என்று முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு உபதேசம் கூறியதையும் நாம் பார்க்கின்றோம். நாம் எமக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு எமக்கு இந்த சொல்லுலகம் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. சொற்களால் இந்த பேச்சால் தான் நாம் ஒருவரோடு ஒரு கதைக்கின்றோம், சொல்கின்றோம். இப்போ இந்த பேச்சும் பேசக்கூடியதாக இருக்கிறது, கதைக்கக்கூடியதாக இருக்கிறதால் தான். ஆனால் நாம் முத்தி அடைகின்ற நிலை வருகின்ற நேரத்தில் அந்த மௌன நிலையை நாம் அடைய வேண்டும். அதாவது மனதுக்கும் வாக்காக்கும் அப்பாற்பட்ட அந்த இறைவனை நாம் அடையும் பொழுது நமக்கு அதன் பின்பு இந்த மௌன நிலை தான் நமக்கு கிடைக்க வேண்டும். அதுவும் அதுக்கு தேவையான ஒரு சாதனமாக அமைகின்றது என்பதை நாம் இந்த சைவ சித்தாந்தத்தின் மூலம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவு நேரமும் கூறியவற்றால் திருப்புகழில் சைவ சித்தாந்தத்தை எவ்வளவு அழகாக அவர் விளக்கியுள்ளார், கொண்டு வந்துள்ளார் என்பதை நாம் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். அவற்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேரத்தை கருதி இத்துடன் எனது பேச்சை முடித்துக் கொள்ளலாம், நிறைவு செய்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் அருணகிரிநாதர் பாடிய பாடல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்பொழுது எமது ஆலயங்களிலேயே அவருடைய பாடல்கள் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது. எந்த ஒரு விழாவிலோ திருவிழாவுகளிலோ எந்த ஒரு ஆலயத்தில் நடக்கின்ற சிறப்பு இதுகளிலோ திருப்புகழ் இல்லாத ஒரு இவெண்ட் நடப்பதே இல்லை. அவ்வளவு முக்கியமான ஒரு அவருடைய ஒரு நூலாக இந்த திருப்புகழ் அமைந்துள்ளது. அவற்றை நாம் சும்மா மட்டும் பாடி போட்டு போகாமல் அவற்றில் உள்ள கருத்துக்களையும் நாம் உள்வாங்கி அவற்றையும் இன்புறுவோம் என கூறி, இவ்வளவு நேரமும் என்னுடன் கூட இருந்து உங்களுக்கு இதை சொல்லுவதற்கு உதவியாக இருந்த எனது இறைவனுக்கு முதலில் என் நன்றிகளையும் வணக்கத்தையும் அவருக்கு தெரிவித்து, அடுத்ததாக மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றிகளை கூறி, இவற்றை இவ்வளவும் கேட்டுக்கொண்டு உங்கள் பொன்னான நேரத்தில் இவற்றை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது பேச்சை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அம்மா அவர்களே. மிகவும் சிறப்பான பேச்சு. அதாவது திருப்புகழில் சைவ சித்தாந்தம், அது எங்களோட வாழ்க்கை முறையை எவ்வாறு நடத்த வேண்டும், நாங்கள் பேசும் சொல்லுகளில் இருந்து கூட ஒரு ஆளை புண்படுத்தாமல் எவ்வாறு நாங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை அருணகிரிநாதர் மிகவும் சிறப்பாக எங்களை கூறினதை நீங்கள் எத்தனையோ விளக்கங்களாக எங்களை கூறினதுக்கு முதலில் நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக 30 வினாடிகள் கைகளை தட்டிவிட்டு நாங்கள் கருத்துக்கு போவோம். ஒன்று மிக்க நன்றி. அருமையான விளக்கம். நாங்கள் வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவர் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் உண்மையா திருப்புகழை பாடி போட்டு போகின்றோம், அதில் இருக்கிற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதில்லை என்று நீங்கள் எத்தனையோ விதமாக அதை நாங்கள் எவ்வாறு கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். இப்பொழுது நாங்கள் தளத்தில் முதலாவதாக கண்குவனேசன் கையெழுத்திருக்கிறார்கள். அவரை அன்முகப்படுத்தி போட்டு அன்மியூட் பண்ணுங்கள். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, நீங்கள் அழகிலும் அழகிலும் அழகான முறையில் திருப்புகழ் பற்றிய கருத்துக்களையும் கூறியதற்கு உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். இந்த திருப்புகழை பாடுவதே கடினம். ஏனென்றால் அதை சொல்லுவார்கள், சந்தத்துக்கு பாட வேண்டும், நாங்கள் சொந்தத்துக்கு பாட முடியாது. திருப்புகழை எங்கள் சொந்தத்துக்கு பாடினா அது திருப்புகழாக ஒலிக்காது. சந்தத்துக்கு பாட, இந்த உலகத்திலேயே ஒரு
சந்த நடையை சிறப்பான முறையில் ஏற்படுத்தினவர் திரு அருணகிரிநாதரே. அதை கூறிவிட்டு அம்மா கூறிய கருத்துக்களை நான் திருப்பி கூற விரும்பவில்லை. அம்மா கூறின ஒரு விடயம் என்னென்றால், அந்த காலத்தில், அவரது காலத்தில் சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பெரும் சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது. அதை தவிர்ப்பதற்காகத்தான் எல்லா பாடல்களையும் சொல்லுவார்கள். அதை தீர்ப்பதற்கு அரியும் அரணும் ஒன்று, அதை அறியாதார் வாயில மண் என்று ஒரு பழமொழி உள்ளது. அதாவது, நீங்கள் சிதம்பரம் போனீர்கள் என்றால் ஒரு பீடம் உள்ளது. அதில் ஏறி, நான் எப்பொழுதும் அதை செய்வேன், அதில் ஏறி நின்று கொண்டு நீங்கள் நடராஜ பெருமானை பார்த்துட்டு 90 பாகை திரும்பினீர்கள் என்ற அந்த பீடத்திலிருந்து சரியாக பெருமாளை வழிபடலாம். சரியாக 90 பாகையில் அமைத்துள்ளார்கள். அதை நீங்கள் ஒரு நாள் போனா செய்து பார்க்கலாம். அதாவது நடராஜ பெருமானை வணங்கிவிட்டது. சிறு பீடம் உள்ளது. அதில் ஏறி நின்று நடராஜ பெருமானை வணங்கிவிட்டு 90 பாக திரும்பினீர்கள் என்றால் பெருமாளை வழிபடலாம். உலகத்திலேயே அப்படியான நீங்கள் திருமால் கோயிலுக்கு போனீர்கள் என்றால் சிவனை காணுவது மிகவும் கஷ்டம். அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் இதை சிறப்பிட அமைத்தார்கள். ஏனென்றால் அரியும் அரணும் ஒன்றுதான் என்று கூறுவதற்கு இதை வலியுறுத்தத்தான் திருப்புகழ் எழுந்தது. அவர் எல்லா பாடல்களிலும் பெருமாளை என்றுதான் முடிப்பார். பாத்தீங்களா? அதாவது எல்லா திருப்புகழும் முடியும் பொழுது பெருமாளை, பெருமாள் என்று நாங்கள் கூறுவது திருமாலைத்தான், சிவனே அல்ல. ஆனால் அந்த பெருமாளின் பெருமையையும் எடுத்து காட்டுவதற்காக சமயத்துக்கு சமரசத்தை ஏற்படுத்தித்தான் இவர் திருப்புகழை பாடினார் என்று முதல் கூற்று. பிறகு என்னென்றால், இன்னொரு பிரச்சனை இருந்தது அந்த காலத்தில், தமிழும் சமஸ்கிருதமும். அதாவது, இந்த பாட்டு எடுங்கள், நாத விந்து கலாதீப என்ற ஒரு திருப்புகழ் உள்ளது. அதுல ஒரு தமிழும் இல்லை, எல்லாம் சமஸ்கிருதம் தான். ஆனால் அதை ஏன் அவர் செய்தார் என்றால், அந்த காலத்தில் மணிப்பிரவாக நடை என்றொன்று ஏற்படுத்தினார். அதாவது என்னென்றால், தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கொஞ்சமாவது கலந்து அழகான முறையில் பாட வேண்டும். ஏனென்றால் அதாவது தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உடைய இந்த இடர்பாடுகளை களைவதற்காக சில திருப்புகளில் அதை பாடியுள்ளார். அதை கூறிட்டு மூன்றாவது இன்னொரு சிறு கருத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். மற்றவர்களிடம் விட அந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பிறவாமல் பிறவாமல் இணையால் குருவாகிய பாடல் உள்ளது. நான் அந்த அவிநாசி என்ற கோயிலுக்கு போன பொழுது அந்த கோயிலில் இந்த பாடலை எழுதியுள்ளார்கள். பிறவாமல் பிறவாமல் இணையால் குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே புறமாத புணர்வோனே குகநேசர் குகநேசா. அந்த பாடல் முடிகின்றது அங்கு, அறம் நாளை புகழ்வோனே அவிநாசை பெருமாளே என்றுதான் அந்த பாடல் பாடுபட்டது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, எங்கள் யாழ்ப்பாணத்தவர்கள் அதை கடைசி வரியை அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளை என்ற வரியை எடுத்துவிட்டு கரையான கிளியோனே கதிர்காம பெருமாளை என்று பாடியுள்ளார்கள். அது பரவாயில்லை. ஆனால் அவர் கதிர்காமத்தை பற்றியும் திருவோணமலையை பற்றியும் பல பாடல்கள் பாடியுள்ளார் என்ற ஒரு கருத்தை நான் கூற நேரம் கருதி அதை கூற விரும்பவில்லை. நன்றி. மிக்க நன்றி கோனேசன் மாஸ்டர். அடுத்ததாக லண்டன்ல இருந்து டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்கள், நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. எனக்கு அருணகிரிநாதருடைய சரித்திரம் ஓரளவுக்கு தெரியும் என்றாலும் அதையும் கொண்டு வந்து அத்துடன் அந்த திருப்புகழில் இருக்கிற சிறப்பான சைவ சித்தாந்த கருத்துக்களையும் விளங்கப்படுத்தினீர்கள். எனக்கு ஒரு கேள்வி அல்லது ஒரு அபிப்பிராயம், இதெல்லாம் இறைவன் அருளால் தான் பெறும். அதிகமான ஞானியர்களுக்கு ஒரு குரு அமைந்திருப்பார். எனக்கு தெரிய எமது ஊரில் செல்லக்குட்டு சுவாமி, செல்லப்பா சுவாமி, அவர் திருவண்ணாமலையில் போய் ரமணருடைய ஆசீர்வாதத்தால் ஜீவசமாதி அடைந்தவர். இப்போ ஒரு குரு உபதேசம் செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த உண்மையான விளக்கம் பெறுகின்றது, நமக்கு அந்த பாதையில் போகக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாவிட்டால் நமக்கு இருக்கிற ஆணவம் மலங்கள் ஆசையாவா அதுகளில் தவிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது உண்டு. அதை விட இந்த திருப்புகழ் எல்லா கோயில்களையும் எப்போதும் நாங்கள் பாடுறோம் தான்.
அது உண்மையாக அந்த சந்தம் கேட்க இனிமையாக இருக்கும். அந்த ஏறுமையில் ஏறுவிளையை ஆடு என்ற திருப்புகழ் பாடுவார்கள். எல்லா திருப்புகளிலையும் ஒரு அதிசயமான கருத்துக்களும் சந்தமும் இறைவனை பற்றி தான் இருக்குது, முருகப்பெருமானை பற்றி. அதனால் நீங்கள் இந்த குரு அமையாமல் எமக்கு அந்த பாதையில போறதுக்கு வழி இருக்குதா என்று கேட்கிறேன் நான். அந்த உங்களுக்கு அப்படியான தருணம் வரைக்குள்ள இறைவனே குருவாக வருவான். இறைவனே குருவாக வருவான் என்று சொல்றது என்னென்றால், இறைவன் இன்னும் ஒரு ஆளுக்குள்ளாலே எங்களை மாதிரி பாக்குற ஆளாத்தான் பார்வைக்கு இருக்கும். ஆனால் அவருக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்துறவர் இறைவனாக இருப்பார். ஒரு பக்குவமான ஆன்மாவுக்குள்ளால அவரே அருள் செய்வார். அதைத்தான் அந்த உருவாய் அருவாய் இலதாய் உருவாய் அருவாய் உடதாய் இலதாய் மறுவாய் மலராய் மனமாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லி பாடுகின்றார். அப்ப குருவாக தனக்கு அருள் செய்ய சொல்லி அருணகிரிநாதர் அந்த பாடல்ல கூடுறத நாங்கள் கந்தர் அனுபூதியில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இன்னும் ஒரு ஆன்மாவுக்குள்ளால இன்னும் ஒரு குருவாக, லைக் நீங்கள் ஒவ்வொரு காலம் சொல்லுவீங்களே யோசுவாமியை பற்றி, அப்படியான ஒரு ஆளுக்குள்ளால அவரே அவருக்குள்ளால உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் முன்னேறதுக்கு. ஏற்றுக்கொள்றேன்மா. என்றால் நாம் பக்குவம் அடையும் பொழுதுதான் குரு சேர்வார். இல்லாவிட்டால் தானா வருவார் என்று எனக்கு தெரியவில்லை. பார்க்கலாம், இது பார்ப்போம். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக சிட்னியிலிருந்து பஞ்சாட்சரம் மாஸ்டர், நீங்க பேசணும். எல்லோருக்கும் வணக்கம். ஒன்று சக்தி சுரேஷ்குந்தராயா அம்மா அவர்கள் திருப்புகளில் சைவ சித்தாந்தம், அதாவது 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடும்போது என்னத்தை கூறினார் என்பதை சுருக்கமாக எங்களுக்கு, அதாவது 6 சமயங்களையும் உண்டாக்கி சிவன் அம்மன் பிள்ளையார் எல்லாரையும் உண்டாக்கி ஆதிசங்கரர் ஒரு இந்து சமயம் என்ற விவரத்தை எங்களுக்கு எடுத்துரைத்தார். அது மட்டுமில்லாமல் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே ஒரு காலத்துல இப்ப தாய் தந்தை என்று புரிம்பாக நாங்கள் பார்த்து அம்மா அப்பா என்று வணங்குகிறோம். ஒரு நிலையை அடைந்த பிறகு தாய் தந்தை எல்லாம் ஒன்றாத்தான் வரும். அப்படியான நிலையை அதாவது வடிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். இதைத்தான் அதாவது ஆதிசங்கருக்கு பிறகு ரமணரும் அத்வைதம் என்ற தலைப்பில் வைத்து எந்த நிலையில நாங்கள் வரும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக நினைப்போம் என்றதை இதை டிஸ்கஸ் பண்ணபடியால் நான் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். எங்களுக்கு அந்த நிலை வரையில்லை. அந்த நிலை வரும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக நினைப்போம் என்பதை அம்மா அருமையாக பாடல்களில் கூறப்பட்டிருக்கிறதை உதாரணத்துக்கு எடுத்து காட்டி கூறியிருந்தார். அருமை. நன்றி அம்மா, வணக்கம். மீண்டும் பாருங்கள். மிக்க நன்றி பஞ்சாட்சர மாஸ்டர். பரதாமா கனடால இருந்து நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சக்தி, இன்றைய நாளில் உங்களது அருமைக்கும் அருமையான இந்த பேச்சை கேட்டோம். இது முதல் தடவை அல்ல. ஆழமான முறையிலே அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் எங்கெங்கெல்லாம் சைவ சித்தாந்த கருத்துக்களை கொண்டு எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார் என்பதை கூறினீர்கள். எனக்கு ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் குருநாதர் யோகசுவாமி சொல்லியிருக்கிறார், சித்தாந்தம் வேதாந்தம் வேறென காணேன். அவர் அதை வேறாக காண இல்லை.
அத்துடன் நல்லூர் வீதியிலே சித்தாந்தம் பேசுவார்கள், வேதாந்தம் பேசுவார்கள் என்றெல்லாம் பாடியிருக்கிறார். அந்த முறையிலே நீங்கள் விளக்கமாக விரிவாக படித்திருக்கின்ற அருணகிரிநாதருடைய திருப்புகளிலே வேதாந்த கருத்துக்கள், சித்தாந்தம் வேதாந்தம் வேறாக காணோம். ஆனால் வேதாந்த கருத்துக்கள், வேதாந்த பிலாசபி, சித்தாந்த பிலாசபி என்ற 2 விளக்கமான தத்துவங்கள் பேசப்படுகின்றன. அந்த முறையிலே நீங்கள் இந்த வேதாந்த கருத்துக்கள் திருப்புகளில் இருக்கிறதா என்பதை சுருக்கமாக சொல்வீர்களா? வேதாந்த கருத்துக்களை பற்றி திருப்புகள்ல இல்லை. ஏனென்றால் அம்மா, வேதாந்தத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் கணக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுதென்றால், எங்களின் ஆன்மாதான் இறைவன் என்று சொல்லுது. ஆனால் முத்தி அடைகிற பொழுது ஆன்மா இறைவன் தன்மைகளை அடைதே அல்லாமல் அது ஒரு நாளும் இறைவனாக முடியாது. ஏனென்றால் ஆன்மா ஆணவத்தால் மூடப்பட்டு மலங்களால் பீடிக்கப்பட்ட ஒன்றாக இருந்துதான் பிறகு அது நல்ல நிலையை அடைகின்றது. ஆனால் ஆனபடியினாலே அது இறைவனாக ஆக முடியாது. இறைவன் எந்த விதமான மலங்களாலும் பீடிக்கப்படாதவன். அவன் எல்லாவற்றிற்குமே மேலானவன். அவன் இப்படியே நின்னிறத்தன் இவன் என்று எவராலுமே கூற முடியாத ஒரு பரம்பொருளே இறைவன் என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் தனது பாடல்களில் கூறியிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆன்மா ஆன்மாக்கள் பல, இறைவன் ஒன்று. ஆகவே அவர்கள் சொல்லுகின்ற அந்த இதாலதான் அந்த சைவ சித்தாந்தமும் வேதாந்தமும் வேறுபடுகின்றது. சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது, முத்தி அடையும் நிலையில் இறைவனின் தன்மையை ஆன்மா அடைகின்றதே அல்லாமல் அது இறைவனாக முடியாது. ஆன்மாதான், இறைவன் இறைவன் தான். அந்த இதுதான் 2லேயும் உள்ள வேறுபாடு. அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளக்கூடாது. ஆனால் மற்றும்படி எல்லாம் எப்படி நாங்கள் முத்தி அடைய வேண்டும், எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்றதெல்லாம் வேதாந்தமும் நல்லதுகளைத்தான் சொல்லுகின்றது. நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக சுகேந்திரா மாஸ்டர் from UK. அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அம்மா, நீங்கள் இன்றைக்கு திருப்புகளில் சைவ சித்தாந்தத்தை பற்றி கூறினீர்கள். கேட்பதற்கு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கக்கூடியதாக இருந்தது. அதில் நீங்கள் இந்த சொன்னது இந்த பதி பசு பாசம் என்றதில் நான் அந்த பதி என்றது இறைவனை, அது சிவனும் சக்தியின் அம்சமாகத்தான் அதுல குறிப்பிட்டிருக்கு என்று தான் நினைக்கிறேன். அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க? சிவன் சக்தி 2ம் இணைந்ததுதான் பரம்பொருள். அவர் முதலில் உலகத்தை படைக்க முதல் ஒன்றாகவேதான் அவர் இருக்கின்றார். பின்பு உலகத்தை அவர் படைக்கும் பொழுதுதான் தன்னுடைய ஆற்றலை, நாம் சக்தி என்று சொல்வது அவருடைய ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு நாங்கள் ஒரு பெண்ணுருவம் கொடுத்து அதை ஒரு பெண்ணாக பார்க்கின்றோம். ஆனால் சிவம் என்று சொல்லும் பொழுது அறிவும் ஆற்றலும் சேர்ந்ததேதான் அந்த பரம்பொருள். அதில் அவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அந்த ஆற்றலை, தன்னுடைய ஆற்றலை வெளியிலே கொண்டு அந்த ஆற்றல் மூலமாகத்தான் எல்லாம் செய்கின்றார். அதேதான் நாம் சக்தி என்று சொல்லுகின்றோம். அப்ப முருகப்பெருமானுக்கு அந்த 2 பேற்ற அம்சமும் இருக்குது. அந்த ஆற்றல் தான் எல்லாத்தையும் செய்கின்றது. பிகாஸ் நாங்கள் பார்த்தோமே ஆனால் ஞானாசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று 3 சக்திகளும் எந்த ஒரு இதுக்கு இயல்பாகவே இந்த 3ஐயும் கொண்டுள்ளது. அது ஒரு சித்து பொருள். அப்ப இறைவன் அவன் சத்து பொருளாகவும் சித்து பொருளாகவும் இருக்கின்றான். நாம் சித்து பொருள்.
நாங்கள் உயிர்கள், எங்களுக்கும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளும் நமக்கும் உள்ளது. அந்த கிரியாசக்தி என்று சொல்லும் பொழுது அதுதான் எல்லாவற்றையும் செய்வது, செய்வதற்குரிய எல்லா செயல்பாடுகளையும் செய்வதற்குரிய சக்தி கிரியாசக்தி. ஆகவே முருகப்பெருமானிலே சொல்லுவார்கள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியில் வள்ளி, தெய்வ யானை, வேல். அந்த வேல் தான் ஞான சக்தி. இச்சாசக்தி வள்ளி, தெய்வ யானை கிரியாசக்தி. அதுதான் அதை ஒவ்வொரு பெண்ணுருவமாக அவருடைய சக்திகளை சொல்வதனால் எங்களுடைய சமயத்தில் அதை வடிவாக விளங்கப்படுத்தாததால் மக்களுக்கு அது இந்த விளக்கம் புரிகிறது இல்லை. நன்றி அம்மா, நீங்க நல்ல விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள். மற்றது நான் இப்ப கிட்டடியில தான் அறிஞ்சேன்னா அந்த திருப்புகழ்ல 1307 பாடல்கள் இருக்குதுண்டு. நான் முந்தி திருப்புகழ் பாடைக்க கொஞ்சம் பாடல்கள் தான் எங்களுக்கு தெரியும். உடனே முதல் பாடுறது ஏறுமயில் ஏறி விலை என்ற பாடலைத்தான் பாடுவோம். நான் ஒருக்கா என்னுடைய தாயாரிடம் கேட்டேன், ஏன் அந்த திருப்புகழை கடைசியில பாடினோம். அப்ப அவ சொன்னா என்னன்னா, அந்த என்ன அந்த அவர் சந்தங்களும் அந்த இசையும் இருக்கிறபடியா தான் அத கடைசியா பாடுறது என்றா, அதுதான் எங்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்கிறது என்று கூறினது எனக்கு இன்று ஞாபகத்துக்கு வந்தது. மிக்க நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். உண்மையாக அவர் உண்மையாக 16,000 திருப்புகழ்கள் பாடினாராம். அதில் எங்களுக்கு இப்ப கிடைத்துள்ளது 1307. நன்றி. தேங்க்யூ. சாட் பாக்ஸ்ல நாம் இருக்க இந்த நேரத்தை கருதி நாங்கள் மைத்திலி சக்திதாசன், excellent speech Sakti Amma. We have gained a lot of knowledge from your speech. Thank you. Ponnambalam Loganathan, thanks Sakti Sri Skandaraja for your comprehensive speech about Tirupugal. Jnana Yogaraja, thank you Sakti Master for your informative speech which is interesting and easy to follow. Please come again to continue. Kala Mahalingam, Canada, thanks your valuable information speech. Very good, excellent. Congratulations, Master. Come again. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி சுகேந்திரா மாஸ்டர். தேங்க்யூ. அடுத்ததாக ஆனந்தி மாஸ்டர். நன்றி அருந்தை மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். சக்தி அம்மா உண்மையில் அருமையான பேச்சு. ஆனால் எனக்கு அந்த மியூசிக் இடையில் தடை கொஞ்சம் லேட்டாக தான் உங்களோட இதுக்கு சேர்ந்தேன். நான் உங்களோட ரெக்கார்டிங்கை பார்க்கணும். எப்போ நீங்கள் வந்தாலும் நல்ல அருமையான முழுக்க இந்த சைவ நெறியலை பற்றி நல்ல விளக்கமாக கதைக்கிறேன். நாங்கள் படிக்க இப்படியெல்லாம் படிக்கல, உங்களோட ரெக்கார்டிங்கில் கேட்டுக்கொண்டு வரேன். நான் எனக்கு நேரம் வந்தாலும் உங்களோட ரெக்கார்டிங்கில் கேட்டால் தான் கொஞ்சம் கூட விளங்கும். என்ன இன்றைக்கும் போய் உங்களோட ரெக்கார்டிங்கை பார்த்தா தான் எனக்கு கூட விளங்கும். ஆனால் இப்போ பிந்தி வந்தாலும் கொஞ்சம் எனக்கு எல்லாம் விளக்கமாக விளங்கினது. மிகவும் அருமையாக வந்தது. நீங்கள் தொடர்ந்து வாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் இதில் இனியாவது நாங்கள் வடிவாக படிப்போம். நன்றி, மிகவும் நன்றி. நன்றி. அடுத்ததாக திரும்பவும் டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் வந்திருக்கிறார்கள். அன்மியூட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சந்தேகம். சில மனிதர்கள் ஞானிகளாக வரும்பொழுது ஒரு நாளில் 18 மணித்தியாலம் தியானத்தில் இருந்து உணவு கட்டுப்பாடு, மூச்சு கட்டுப்பாடு அப்படி இருந்து ஒரு நிலை அடையும் பொழுது அவர்களுடைய ஆன்மா கடவுள் நிலைக்கு வருகின்றது. அவர்களை வைத்து கோவில் கட்டுகிறார்கள். அந்த கோவிலில் அந்த கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறோம். அது உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, அப்படி அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு இறைவனுடைய தன்மையை அவர்களும் அடைகின்றார்கள். இறைவனுடைய தன்மையை அவர்களும் அடைகின்றார்கள். ஆனபடினால அவர்களாலும் உங்களுக்கு பிளெஸிங் தர முடியும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. எங்களோட எமது ஊரில் ஒரு உறவினர்
ரமண மகர்ஷியின் பதத்தில் இருந்து இந்த துறவரம் பூண்டு எல்லோரும் சமம், எல்லா மிருகங்களும் அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார். எல்லாம் சமம் என்று கடைசியில் தியானத்தில் இருந்து கொண்டு அவர் உடல் சக்தியை கீழே கொண்டு வந்து அவருடைய ஹார்ட் மூச்சு ரெண்டும் நின்ற பிறகு அவரே தன்னை மூடி சொல்லி சமாதியாக இருந்து இப்போ கோயில் கட்டியிருக்கிறோம். அது என்னுடைய ஒரு அனுபவம். அதனால் இந்த கடவுள்தன்மை வருது, இந்த கடவுளாக நாங்கள் நம்புகிறோம் என்றது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக டாக்டர் சரஸ் பலோகநாதனோடு நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கு. சில அறிவித்தலை கூறுவோம். இப்பொழுது டாக்டர் சரஸ் பலோகநாதன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சக்தி ஸ்ரீஸ்காந்தா அவர்கள் பழமை போல இன்றைக்கும் எல்லாம் திருப்புகளும் சைவ சித்தாந்ததும் விளக்கமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினதுக்கு உங்களுக்கு நன்றி. எனக்கு உண்மையிலே இவ்வளவு தெரியாது சைவ சித்தாந்தத்தை பற்றி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லித்தான் இப்போ நான் படித்து கொண்டு வரேன். மற்றது இன்றைக்கு மற்றவர்கள் அழைத்த கருத்துகளிலும் இருந்து நான் எல்லாம் அறிவை கூட்டி இருக்கிறேன் இன்றைக்கென்று சொல்ல விரும்புகிறேன். மிக்க நன்றி. உங்களுடைய அருமையான பேச்சுக்கு விளக்கமாக விளங்கக்கூடியதாக இலகுவாக எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி சரஸ் மாஸ்டர். இப்பொழுது நாளையா நிகழ்ச்சி நிரலுக்கு ஒருக்கா கூறிவிட்டு சில அறிவித்தல்களையும் கூறுவோம். நாளை காலை 8:45 தியானத்துடன் 9 மணிக்கு ஸ்டெஃபனி முகா அவர்களுடைய இது நடக்கின்றது, யோகா நடக்கும். அதன் பிறகு ஸ்ரீலங்காவிலிருந்து தமிழ் மொழியின் முக்கியத்துவம் பற்றி ராஜலிங்கம் என்பவர் பேச வருகின்றார்கள். 1 மணித்தியால தியானத்துக்கு பின் இரவு 7:30க்கு தியானம் நடைபெற்று அதன் பின் வரதா சண்முகநாதன் அம்மா கனடாவிலிருந்து வந்து பொருட்பாலம் மக்களாட்சி என்ற தலைப்பில் பேச வருகின்றார்கள். எல்லோரும் வந்து அதை கேட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வரதாமா, நீங்கள்